இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த காளியம்மா கோயில்ல பாம் வச்சிருக்கேன், நீ போய் சாமுண்டீஸ்வரி கிட்ட உண்மையை சொல்லலன்னா அந்த பாம் வெடிச்சு நீங்க எல்லாரும் செதறி சின்ன பின்னமாய் செத்து போயிடுவீங்கன்னு சொல்லி மிரட்டியிருக்காயா? ஆமா ஆமா. அதனால தயா என் பேர சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் அவன் யாருங்கிற உண்மையை சொன்னா. ஊர் ஜனங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது, அவங்க எல்லாரையும் காப்பாத்தணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தினாலதான் அவன் இந்த உண்மையை சொன்னா. இத நீங்க யாரும் புரிஞ்சுக்கலையே. இது என்ன புது கதையா இருக்கு? இவங்க குடும்பம் தான் இந்த ஊரே காப்பாத்த அவதாரம் எடுத்த மாதிரி சொல்றாங்க. இவங்க இல்லைன்னா இந்த ஊர் அழிஞ்சிருமா என்ன? ஏன் விருமா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. நாங்க இத்தனை நாளா கஷ்டப்பட்டு இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அது நடக்காம போயிடுச்சேன்னு நாங்களே நொந்து போயிருக்கோம். இந்த நேரத்துல ஓ இஷ்டத்துக்கு பேசாத, வாய மூடு. இப்படி அனுதாபம் வர்ற மாதிரி பேசி பேசிதான் நீங்க இந்த ஊருக்கு செய்யற தப்பையெல்லாம் மறைக்கிறீங்க. அத இந்த ஊர் ஜனங்க வேணா நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். ஆமா, விரும்ப சொல்றதுதான் கரெக்ட். இவனாலதான் கும்பாபிஷேகம் நின்னு போச்சு. இல்லன்னா கும்பாபிஷேகம் நல்லபடியா நடந்திருக்கும். இவனை அடிச்ச துரத்துங்க. என்ன பேசிட்டு இருக்கும் போதே அடிக்க வரீங்க? தள்ளி போங்கயா, போங்கயா அந்த பக்கம் போங்க. போங்கன்னு சொல்றல, போங்கயா. யோ, என்ன என்ன அடிக்க வர்றாங்க? இந்த குடும்பத்தினாலதான் ஏற்கனவே கும்பாபிஷேகம் நின்னுச்சு. இப்ப நின்னதும் இந்த குடும்பத்தினாலதான். இந்த குடும்பம் பிரச்சனை இந்த ஊர் எவ்வளவுதான் தாங்கும்? ஐயா கார்த்தி, கார்த்தி, ஐயோ. ஐயோ ஐயோ,